உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கியுள்ள பிணை உத்தரவில் மிக முக்கியமான அம்சமாக தமிழ்நாடு காவல்துறையால் பதியப்பட்ட வழக்கு முடிவுக்கு வந்த பிறகே அமலாக்கத்துறை வழக்கில் தீர்ப்பு வழங்க முடியும் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வல்லுநர்களின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான இன்னொரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணை முடிவடைந்தாலும் போலீஸ் வழக்கிலும், அதாவது தமிழக காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள போலீஸ் வழக்கிலும் விசாரணை முடிவடைந்த பிறகே அமலாக்கத்துறை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட முடியும். எனவே போலீஸ் வழக்கில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதால் விரைவில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைவதற்கான வாய்ப்பில்லை. எனவே போலீஸ் வழக்கில் விசாரணை முடிவடைந்தால் மட்டுமே அமலாக்கத்துறை வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட முடியும் என்பதால் இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு தற்போது எந்த ஒரு விரைவாக முடிவடைவதற்கான வாய்ப்பில்லை என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை சில டைரக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க இந்த உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கை அவர் விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும், இதை அவர் காலதாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறது. இந்த வழக்கில் 2000 பேர் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. ஒரு வழக்கில் 14 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது சற்று காலதாமதம் ஆகும். அதனால தான் உச்சநீதிமன்றம் இவருக்கு இந்த வழக்கில் ஜாமீன் கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு அந்த வழக்கு மூல வழக்கு தனியாக தொடரும். இந்த வழக்கு தொடர்ந்து அடுத்த கட்டத்தை எட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.